அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் கவுன்சிலிங் 5 இயர்ஸ் கோர்ஸ் ஹானர்ஸ் தென் அப்ளைடட் எப்போ வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். குழப்பமாக இருக்குல்ல? எஸ், 5 இயர்ஸ் ஹானர்ஸ் அண்ட் அப்ளைடட் ரெண்டு பேர்த்துக்கும் எப்போ செகண்ட் கவுன்சிலிங் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் ஹானர்ஸ்க்கு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரையும் நெக்ஸ்ட் வீக்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அவங்க ஜாயின் பண்ணுற டேட்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் வரும். ஸோ ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை செகண்ட் வீக்கில் ஹானர்ஸ்க்கு செகண்ட் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், வருமா வராதா அப்படின்றது டவுட்டாகவே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷோராக வரும், பயப்படவே தேவையில்லை. ரீசன் ஏன்னா லாஸ்ட் இயர் இதேமாதிரி தான் பண்ணாங்க. பட் செகண்ட் கவுன்சிலிங் மட்டும் இல்லை, தேர்ட் கவுன்சிலிங் வந்தது. ஸோ ஹானர்ஸ்க்கு கன்ஃபார்ம் செகண்ட் கவுன்சிலிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்ளைடடை பொறுத்த வரையும் ப்ரோ எப்போ ப்ரோ வரும், நிறைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதையும் சொல்லிடலாம். செகண்ட் கவுன்சிலிங் அப்ளைடடை பொறுத்த வரையும் என்னோடய வியூவில் சேம் ஜூலை செகண்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ப்ரோ ஜூலை செகண்ட் வீக் வரலையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இவங்களுக்கு அட்மிஷன் டேட் 25 தான் முடியுது. அட்மிஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எல்லா காலேஜில் இருந்தும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணலை அப்படின்ற டீட்டெயில்ஸ் காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி போகணும். யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் எத்தனை சீட் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத யூனிவர்சிட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் யாருக்கு சீட் அலாட் பண்ணணும், எத்தனை பேர் இந்த கவுன்சிலிங் ஆட் பண்ணணும் அப்படின்றத அவங்க கேதர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னோட வியூவில் ஜூலை செகண்ட் வீக் வரலையும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ப்ரோ, அப்போ 7.5க்கு செகண்ட் கட் ஆஃப் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சாரி, வரதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் 90% வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் 7.5ல் இன்னும் நிறைய பேருக்கு அலாட் பண்ணாமல் இருக்காங்க. அதையும் அவங்க பார்த்துட்டு அலாட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் 7.5 ரிசர்வேஷன் ஒரே ஒரு கட் ஆஃப் தான். செகண்ட் கட் ஆஃப் லாஸ்ட் இயரும் வரல, இதுக்கு மேலேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் குறையும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் இருந்து என்னோடய வியூவில் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 1% குறைஞ்சி செகண்ட் கட் ஆஃபோட ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டும் அதுலேருந்து 0.5 சம்திங் குறைஞ்சி வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.